தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு இணைந்து உணவகத்தை நடத்தி செல்லும் வர்த்தகர்களின் ஒத்துழைப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் ஒன்றிணைந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 200 ரூபாய் குறைந்த விலையில் போஷாக்கான விசேட உணவை உண்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த போஷாக்கு நிறைந்த உணவினை உள்ளடக்கிய உணவு பட்டியல் எதிர்வரும் காலங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் அனைத்து உணவகங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பொதி செய்யப்பட்ட உள்நாட்டு உணவு வகைகளையும் போஷாக்கான சிற்றுண்டி வகைகளையும் மலிவு விலையில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆரோக்கியமான, சுகாதாரமான மற்றும் தேவையான அளவு உணவு வேளையொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பது முக்கியமானது என அமைச்சர் KT லால்காந்த் தெரிவித்தார். எமது நாட்டில் உணவு உட்கொள்ளுதல் தொடர்பிலான பிரச்சினை தீர்வு பெறாத பிரச்சனையாகவே நான் கருதுகின்றேன். போசாக்குத்தன்மை அடிப்படையிலும் சுத்தமான தன்மையின் அடிப்படையிலும் உணவு விரயம் தொடர்பிலும் பாரிய நெருக்கடியுடைய நாடாகவே எனக்கு தெரிகிறது. இங்கு நான் அறிவிப்பு ஒன்றை பார்த்தேன். அந்த அறிக்கையையும் பிரசாரத்தையும் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் மக்களுக்கு சமைத்துண்பதற்கு விடுக்கின்றதா என தோன்றுகிறது. அவ்வாறான எண்ணம் எமது அரசாங்கத்தில் இல்லை. போசாக்கான, சுகாதாரமிக்க, சுத்தமான, தேவையான அளவிலான உணவு வேலையொன்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவே அரசாங்கத்தின் தலையீடு தேவைப்படுகிறது.